ஒரு பேங்க்ல இருந்து ஒருத்தருக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன சார் உங்க கிரெடிட் கார்டு பில்லு வந்து திருட்டு போயிருச்சு, ஆனா நீங்க வந்து கம்ப்ளைண்டே கொடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ஆள்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க. சார் நான் இப்பதான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா என் பொண்டாட்டி ஸ்வைப் பண்றதோட அந்த திருநவன் வந்து கம்மியான சார் ஸ்வைப் பண்றான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு தெனாலி தர்பார்ல யார் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. யார் அந்த கெஸ்ட் அப்படின்னா, வந்து ஒரு பிலிம் பர்சனாலிட்டியா கேட்டா கிடையாது. வரப்போற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, கிரிக்கெட்டரை வந்து ரொம்ப நாளா ஒரு கிரிக்கெட்டரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு we have been waiting and finally we found this man. ராஜகோபால் சதீஷ். உங்க எல்லாருக்கும் வந்து யார் ஊரு அப்படின்னு நீங்க டக்குனு கேட்டிருப்பீங்க. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கிங்ஸ் 11 பஞ்சாபோட டீம் பிளேயரா இருந்த ராஜகோபால் சதீஷ், அப்புறம் தமிழ்நாடு ரஞ்சி டிராபி கேப்டனாகவும் இருந்திருக்கிறது. லெட்ஸ் வெல்கம் ராஜகோபால் சதீஷ் ஆன் தெனாலி தர்பார். Thank you, thank you. Welcome to the show. தெனாலி தர்பார் வந்ததுக்கு, ஒரு கிரிக்கெட்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் டு த ஷோ. எப்படி எல்லாரும் அட்ரஸ் பண்ணுவாங்களா? ராஜகோபால் சதீஷ், இல்ல சாட்ஸ், ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீம்ல எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? பனியன்ல எப்படி பேர் எழுதிருப்பாங்க உங்களுக்கு? பனியன்ல எழுதிருக்குது, டி-ஷர்ட்ல தான் போட்டிருக்கோம். அதான் டி-ஷர்ட் தாங்க தமிழ்ல சொன்னாங்க, பனியன். அதுவும் தமிழ் இல்ல, ரைட் விடுங்க. சதீஷ் தான் போட்டிருக்கோம். ஆனா ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜகோபால்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவு சுத்தமா பேர் வருது அவங்களுக்கு? லைட்டா கதறி ராஜகோபால்னு கூப்பிடுவாங்க. நான் கிட்ட போயிட்டு எங்க இப்படி கூப்பிட்டு எங்க அப்பா தான் வருவாரு. சதீஷ் இஸ் மை நேம், கால் மீ சாட்டி அப்படின்ற. ஓகே ஓகே, கால் மீ சட்டியா? சாட்டி ஃபாரினர்ஸ்க்கு சாட்டி 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 சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பேர் வச்சுக்கிறது இல்லையா? ஆமா, பூவை பூன்னு சொல்லலாம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் விளையாடுனீங்க, அதுக்கப்புறம் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் ஐபிஎல் சீசன்ல விளையாடுனீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரஞ்சி டிராஃபிலையும் தமிழ்நாடு கேப்டன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிச்சியில வேற ஆடி இருக்கிறீங்க. ட்ரிச்சியில வந்து நீங்க வந்து பயங்கரமான பிளேயர் ஆமே, கிரிக்கெட்ல மட்டும் இல்லாம. அதாவது உங்க ஏரியால சொல்றேன், ஏரியா கிரிக்கெட் கூட சூப்பரா விளையாடுவீங்க. ஏரியா கிரிக்கெட் பயங்கரமா ஆடுவேன், ஏன்னா நிறைய கண்ணாடி உடைச்சிருக்கேன். ஓகே, சோ அதனால ஏரியால நம்ம தாதா. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஸ்ரீரங்கத்து மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ஸ்ரீரங்கத்து மன்மதன், அந்த ஏரியால இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்து சதீஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு சாட்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது உங்களுக்கு லவ் லெட்டர் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்ததே இல்லையாமே ஸ்ரீரங்கத்துல? உண்மையா அது? இல்லையே, இப்ப சொல்றீங்க இதெல்லாம். அப்ப யாருமே சொல்லல, இப்ப சொல்றீங்க இதெல்லாம். இப்ப சொல்றீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஃபீல் பண்றீங்களோ? இப்போ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க நம்புறேன். கிரிக்கெட் அப்படிங்கிறது ட்ரிச்சி மாதிரியான ஒரு ஊர்ல இருந்து கிரிக்கெட்டர் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பொதுவா வந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அதிகமான பேர் இது வரைக்கும் அந்த ஹிஸ்டரி ரொம்ப ரேரா தான் வந்திருக்கிறாங்க. ஹவ் டிட் யூ மேனேஜ்? எப்படி கஷ்டமா இருந்துச்சான்னு கேக்குறேன். ட்ரிச்சியில காலேஜ்ல எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியா இருக்குன்றது. எக்ஸ்போஷர் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்னையில இருக்க எக்ஸ்போஷர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் கிடையாது. இப்பதான் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. பட் நான் சொல்ல என்னால எதனால வர முடிஞ்சதுன்னா என்னோட பேஷன் டுவர்ட்ஸ் கிரிக்கெட். ஸோ எப்போ கேம்ஸ் பீரியட் வரும், போய் கிரிக்கெட் போய் விளையாடுறது, அந்த பேஷன், கிரிக்கெட் விளையாடணும், எவ்வளவு ஹீட் இருந்தாலும் ஒன்னும் பார்க்காம கிரவுண்ட்லயே இருக்கிறது, 10 மணிக்கு போனா சாயந்தரம் வர்றதுக்கு. ஸோ அந்த பேஷன் வந்து எனக்கு டிரைவ் பண்ணிட்டே இருந்துச்சு. இன்னமும் விளையாடணும் தோணுது. ஸோ அதுதான், தட்ஸ் வாட் இட் டுக் மீ இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன் ட்ரிச்சி வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியா இருப்போம். சென்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பிளேயரா சென்னைக்கு வந்து 100 அடிச்சா இங்க 10 அடிச்ச மாதிரி இல்ல, அங்க 100 அடிச்சா அங்க நம்ம ஒருத்தர் 100 அடிச்சிருப்போம், இங்க வந்து 100 பேர் 100 அடிச்சிருப்பாங்க. சோ அதுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு ரைட் பிளேஸ்ல கோச்சிங், நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் எல்லாம் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வரோம், சென்னையில இருந்து விக்கெட்ஸ், கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அங்கன்னா ஸ்கூல் மேட்ச்னு காலேஜ் மேட்ச்னு ஒரு காலேஜ் 2 காலேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். மத்த எல்லா துப்ரா காலேஜும் போட்டு அடி அடிச்சுட்டு பயங்கரமா ரன் அடிச்சுட்டு சொல்லிடலாம். பட் இங்க அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து கஷ்டமா இருக்கும். எப்படி இந்தியா டீம் ஜிம்பாப்வே அடிச்சு போட்டு துவைக்கிற மாதிரி அது அந்த மாதிரி. எப்படி காலேஜ் ஸ்கூல்ல இருந்தேவா இல்ல காலேஜ்ல இருந்தா இந்த பேஷன் டுவர்ட்ஸ் கிரிக்கெட்? எப்படி? இல்ல, ஸ்கூல்ல இருந்தே. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம்
போய் கனடா. உங்க ஸ்கூல் நீங்க ER ஸ்கூல் இஸ் குவைட் ஃபேமஸ் ஃபார் கிரிக்கெட். கிரிக்கெட் பட் ஸ்டார்ட் பண்ணது வந்து கேம்பியன் ஸ்கூல்ல. சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம் போய் கனடா உடைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மாமியோட தான் வருவேன் வீட்டுக்கு. எங்க அம்மா கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு. எங்க அம்மா பார்த்தாங்க, சரி இவனை கிரவுண்ட்ல விட்டா எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிடுறா, கிரிக்கெட் போய் கோச்சிங் கேம்ப்ல போய் சேர்த்து விட்டுருவோம், அங்கதான் அடிச்சா எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்து விட்டாங்க. சோ அதுக்கு அங்கிருந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, கமிங் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஃபார் எனிபடி கிரிக்கெட்ன்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கேம். அது கோச்சிங் நிறைய விஷயங்கள் வாங்கணும், கிட் அது வந்து எப்படி நீங்க திருச்சியில இருந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நீங்க வந்து விஷயம் வீட்டுல என்ன வீட்டோட சப்போர்ட் இல்லாம படிக்கிற வழியை பாருங்க பிச்சு விடம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவா வந்து எல்லாரும் மைண்ட் செட் இருக்கும் பொழுது, நீ படிச்சு இன்ஜினியர் டாக்டர் ஆயிரா, இல்ல நீ படிச்சீங்கன்னா லீக் லெவல் ஆடினா உனக்கு ரயில்வேஸ்லயாவது ரிசர்வ் பேங்க்ல ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுல எல்லாம் வர்றாங்க. நீங்க எப்படி உங்க வீட்டு சைட்ல இருந்து எப்படியான சப்போர்ட்? வீட்ல இருந்து சப்போர்ட் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட். இப்போ கிட்ஸ் வைஸ் மத்த நம்மளோட மெட்டீரியல் வைஸ் வந்து அது வேணா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு நல்ல பேட்ஸ் ஷூஸ் அதெல்லாம் அப்போதைக்கு இல்ல. பட் சப்போர்ட் வைஸ் வந்து நீ போய் விளையாடு பாத்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, உனக்கு பிடிச்சதை பண்ணு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல நிறைய வீட்டை அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் விட்டுடுவாங்க, இல்ல படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா. எங்க வீட்லயும் படிக்க சொன்னாங்க, வீட்டுக்காக படிச்சேன் அவ்வளவுதான். இதை படிக்கணும், ஏன்னா எல்லாரும் மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம வரும்போது ஃபர்ஸ்ட் படிப்பு தான், அதுக்கப்புறம் தான் அண்ணன் ஒரு இன்ஜினியரு, அதனால வந்து நீனும் படிச்சுதான் அவனு, தங்கச்சி வேற நல்லா படிக்கிறாங்க, வரதட்சணை வேற அப்பதான் நிறைய வாங்க முடியும், அப்பதான் வரதட்சணை எல்லாம் நிறைய வாங்க முடியும் இன்ஜினியர் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் குடுக்கல அப்படின்றது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பாத் வந்து ஃபுல்லா கிரிக்கெட், காலேஜ் டேஸ்ல ஃபுல்லா கிரிக்கெட் தான் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஸ்டேட் ஆட ஆரம்பிச்சதுக்கு ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த கிட்டுக்கு வர்றது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் வர ஆரம்பிச்சிருச்சு. கிரிக்கெட்டர்ஸ் ஒரு லெவல் ஆடினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எனக்கு வந்தது. ஸோ அப்போ வந்து வீட்ல இருந்து இருக்க சப்போர்ட், வீட்ல இருந்து நம்மளுக்கு என்ன சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி எங்க போனாலும் ஸ்டாப் பண்ணாம, இல்லைன்னா வீட்ல ப்ராப்ளம், வீட்ல கஷ்டம். நிறைய டைம்ஸ் வந்து வீட்ல ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு டொமஸ்டிக் ப்ராப்ளம், ஏதாச்சும் ப்ராப்ளம் வீட்ல நடக்கும். பட் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் மேட்சுக்கு போறேன், இம்பார்ட்டன்ட் மேட்ச்னால. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அப்பவே சொல்லிருக்கலாமே அப்படின்னு. இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதனாலதான் ஐ திங்க் தீஸ் ஆர் த திங்ஸ் வந்து என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறீங்க, ரைட்? தமிழ்நாடு பிளேயரா பிறந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏன் பண்ணீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்க போய் ஆடினீங்க? பாடுறப்ப எல்லாம் இந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் சவுத்ல ஆடிட்டு இருப்பாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. எதுவும் சொல்லலையா வீட்டுல உங்க சைடுல? ஏன்டா அப்படி? வீட்டுல இது வந்து நம்மளோட சாய்ஸ் கிடையாது, இது வந்து எல்லாம் எடுக்கிறவங்க சாய்ஸ். அவங்களா எடுக்கிறது. அவங்க பிளேயர்ஸ் ஒரு டீம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க. நம்மளா போயிட்டு சினிமா டிக்கெட் மாதிரி நம்ம எது வேணுமோ அங்க போய் நம்ம வாங்கிட்டு போக முடியாது. அப்படியே ஷோ, எந்த ஷோ சத்தியம் போயிட்டு எந்த ஷோ பண்றோம், ஓகே இந்த படத்துக்கு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. அவங்க ஒரு டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பாங்க. சோ அவங்க டீமுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஃபிட் ஆயிருக்கிறதுனால அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. சோ அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடணும்னா எல்லாத்தோட ஒரு திருச்சி நம்ம வரோம்னா சென்னை ஆடணும்னா இது ரொம்ப ப்ரௌடா இருக்கும். நம்ம கிரௌடு, நம்ம வீட்டுல விளையாடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த கண்ணாடியை உடைச்சு அந்த கூட்டு போன மாமி கூட உங்களுக்காக கை தட்டு. மாமி எல்லாம் சாட்டி சாட்டிடுவாங்க. சோ அது மாதிரி. சோ உங்க சாய்ஸ் இல்ல, எல்லாம் எடுத்தவங்க சாய்ஸ் அப்படின்றது. பட் சச்சினோட ஆடுறது வந்து எனக்கு ப்ரிவிலேஜ் டு எனி கிரிக்கெட்டர். ஆமா. சோ அதனால மும்பை இந்தியன்ஸ் ஆடுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஏன்னா இப்ப இனிமேல் வந்து யாருமே சச்சினோட ஆடுறதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரியா தான் இருக்கும். சச்சினோட விளையாண்டது அது எனக்கு பயங்கரமான வரலாறு புஸ்தகத்துல உங்களுக்கும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த மேட்ச் நீங்க வின் பண்ணி கொடுத்த ஒரு மேட்ச், ரைட்? அது அகைன்ஸ்ட் விச் டீம் நீங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நீயும் சச்சின் சேர்ந்து தான், ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த மேட்ச் நீங்க வின் பண்ணி கொடுத்தீங்க. கல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஓகே ஓகே. ஷாருக்கானுக்கு பூவா கொடுத்த ஒரு மேட்ச் ஆகுது. சொல்லுங்க. அது எப்படி ஆக்சுவலா வந்து கிரிக்கெட்டர்ஸோட லைஃப் அப்படிங்கிறது வந்து அவ்வளவா ஓப்பனா யாருக்குமே தெரியாது. இப்போ பிலிம் செலிபிரிட்டினா வந்து அடிக்கடி அவங்களை பத்தி கிசு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், புக்ல டிவில எல்லாத்துலயும் அவங்களை பத்தி இருக்கும். ஆனா கிரிக்கெட்டர்ஸ் லைஃப் ஆல்வேஸ் தேர் இஸ் a limit to towards their life, but still they are celebrities. தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எப்படி இருந்துச்சு ஒரு இது மாதிரி ஒரு, ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் ஸ்டட்டடான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு சினிமா மாதிரி தான். அதுலயும் வந்து கிளைமேக்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட் வைப்பாங்க அப்பப்போ. ஸோ அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சேஞ்ச் பண்ணுச்சு அகைன்
ஆல்மோஸ்ட் பினான்சியலாகவும் ரொம்ப அந்த லைஃப் தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு அந்த லைஃப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இப்போ ஐபிஎல் விளையாடுறோம். ஏன்னா வெறும் இந்தியன் டீம் பிளேயர்ஸோட விளையாட மாட்டோம், பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ அதனால நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது இங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், இங்க ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர், ஆஸ்திரேலியன் பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் எல்லாத்தோட ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்களோட கல்ச்சர்ஸ், அவங்களோட வே ஆஃப் ட்ரைனிங் எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா பண்ணுவோம். பட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஃபர்ஸ்ட் பழகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட இன்புட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ரூம்ல எட்டி பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆசை ஆர்வம் இருக்கும். என்னதான் பண்றாங்க பாக்கலாம். இது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தனித்தனி ரூம் வேண்டாம், அப்படின்ற தனித்தனி ரூம்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகே ஓகே. என்னங்க ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாரும் ட்ரெஸ் மாத்திப்பீங்களா? அப்போ ஆமாங்க, அப்புறம் பயணிக்க வேண்டியதுதான். ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த ஐபிஎல்ல நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. எப்படி நீங்க கிரவுண்ட்ல ஆப்வியஸா நீங்க விளையாட ஆகணும், ஆனா பிரைவேட்டா நீங்க மிங்கிள் ஆவீங்களா இல்ல வந்து ஒரு தனித்தனியா தான் இருப்பீங்களா? வந்து ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவங்க டீம் மெம்பர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட தான் இருப்பாங்களா? எப்படி அந்த மாதிரி தான் இருப்பீங்களா இல்ல தனி? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நிறைய டீம் மெம்பர்ஸ் கூத்தடிப்பீங்களா அப்படின்றத நான் இவ்வளவு பாலிஷா கேட்டேன் நானு. பொண்ணை கூத்தடிப்போம், ஏதாவது டின்னர் போவோம், வெளில போவோம். ஸோ நிறைய ஆஃப் த ஃபீல்டும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் ரூம்ஸ், டிடி ரூம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் மீட் பண்ணுவோம், டீம் மீட்டிங்ஸ், டிடி விளையாடுவோம், ஸ்மால் கேம்ஸ் இருக்கும். அதெல்லாம் சைட்ல நடந்துட்டே இருக்கும். ஸோ ஏன்னா டீம் பில்டிங் கேம்ஸ் இருக்கும், அதனால வந்து வில் நோ ஈச் அதர் பிரிட்டி வெல். மில்லரும் நீங்களும் சேர்ந்து ஒரு மேட்ச் ஐபிஎல் டெஃபினட்டா இந்த ஒரு 6 சீசன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ், ஒரு டாப் 5 மேட்சஸ் அப்படின்னா அந்த மேட்ச் கண்டிப்பா இருக்கும். ஜெயிப்போமா அப்படின்னு வந்து இந்த மில்லர் அப்படிங்கிறது எங்க இருந்தா வந்து அடிச்சானு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன அடி. அந்த மேட்ச் எல்லாம் என்ன பண்ணாங்க பிரீத்தி சிந்தா? யாராலும் நம்ப முடியல அந்த மாதிரி ஒரு மேட்ச். அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச். அவங்களால பெங்களூர் டீம், பெங்களூர் ஆர்சிபியோட எக்ஸ்ட்ராடனரி மேட்ச். அவங்க வந்து இல்ல செம்ம குதி குதிச்சுட்டு அங்கேயே மேட்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓ வி ஆர் தி பெஸ்ட், நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம், இது அதுன்னு பயங்கர எக்ஸைட்டட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்ச் விளையாடுறது வந்து எல்லாம் நீங்க டிவில பாத்தீங்க. உண்மையா சொல்லணும், நான் நேர்ல நான் பாக்குறேன், அவ்வளவுதான். மில்லர் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் இன் T20 போட்டு கொடுத்தாங்களா என்ன பெங்களூர்காரங்க? எப்படி அது எப்படி பாசிபிள்னு கேக்குறேன். சும்மா நான் வச்சுக்கோ அடி வச்சுக்கோ அப்படின்னு அதெல்லாம் நாங்க உள்ள போகும்போது மேட்ச் வந்து ஜெயிக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா ரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ மில்லர் வந்து ஓகே சும்மா ட்ரை பண்ணுவோன்னு அடிக்க ஆரம்பிச்சான். நான் வந்து இதா இருந்தேன். ஸோ 4-6 வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 130 ரன்ஸ் அடிக்கணும்னா கஷ்டம் தான். ஒரு ஓவர்ல 130 ரன்ஸ் இருந்துச்சு. ஒரு 9 ஓவர்ஸோ 10 ஓவர்ஸ்ல தேவைப்பட்டுச்சு. 9 ஓவர்ஸ் நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்து இது கஷ்டம்னு தான் இருந்தது. பட் மில்லர் அடிக்க ஒரு 3 ஓவர்ல பார்த்தா 20 ரன் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மில்லர் வந்து எனக்கு படுது, நீ எனக்கு சிங்கிள் எடுத்து கொடு, ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு. தேவையில்லாத பேட்டை சுத்தாத, தூக்காத, அவுட் ஆயிட்டு ஒன்னும் பிரச்சனை இருப்பதால சிங்கிள்ஸ் மட்டும் எடுத்து. அவன் எப்படி மீன் பண்ணான்னு தெரியல, அது சொன்னதை உங்கள்கிட்ட சொல்றேன். அவங்க உள்ள சோ நம்ம சிங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாமே அவன் ஃபேவரா போச்சு. ஒரே ஒரு கேட்ச் ஒன்று விராட் கோலி விட்டுட்டாங்க. சோ அப்ப கூட கேம்ல இல்ல, சரி பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி பிரேக் வரும். அப்போ வரும்போதுதான் எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸே வந்துச்சு. ஒரு 5 ஓவர்ஸ் 50 ரன்ஸ் அடிக்கிறோம். ஓகே நம்ம இப்ப ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி போயிருக்கும். ஆஸ் எ போலர் ப்ரெஷர் T20 வந்து ஃபுல்லா ப்ரெஷர் தான். யார் கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்பதான் எங்களுக்கு சான்ஸே வந்தது, இது பண்ணோம், ஓகே வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி, சரி இந்த போலர் அடிக்கலாம் அப்படின்னா அவன் இருக்கிற ஃபார்மை எல்லா போலரும் அடிக்கிறான் வெளியில. ஸோ அதனால ஈஸியா முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நீட்டா அம்பானி விளையாண்டாச்சு. அடுத்து இப்போ பிரீத்தி சிந்தா, அடுத்து ஷில்பா செட்டியா இல்ல ஸ்ரீனிவாசனான்னு தெரியல அப்படின்ற. அதே நான் ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் ஆக்ஷன் இருக்கு. சோ அப்போ வந்து அது வந்து அகைன் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது உங்க சாய்ஸ் கிடையாது, படம் எடுக்கிறது உங்க சாய்ஸ் கிடையாது, சூஸ் பண்றது அவங்களோட சாய்ஸ். ஓகே ஃபென்டாஸ்டிக்கா நீங்க வந்து இதை வரணும். அடுத்து இப்போ உங்களோட டீம் தான் வந்து கான்ட்ரவர்சிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டீம் வந்து பிரீத்தி சிந்தாவா இருக்கட்டும், ஹர்பஜன் சிங், ஸ்ரீசாந்த் ஸ்கேண்டல் ஆகட்டும், திருப்பி ஸ்ரீசாந்த் வந்து மார்டினஸ் ஸ்கேண்டல் ஆகட்டும். உங்க டீம் வந்து இதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அந்த ப்ரெஷர் வெளியே போனா கண்டிப்பா உங்கள்ட்ட ஒரு 4 பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன ஆச்சு நிஜமா நீ பக்கத்துல இருந்தே வாங்கினது பாத்தியா, இது மாதிரி கேட்பாங்களா? கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கேக்குற மாதிரி தான் கேட்டாங்க. இதே பதில் தான். இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அடுத்து நம்ம நியூஸ்ல பாக்கும்போது நம்ம போய் மேட்ச் ஆட்டு நியூஸ் பக்கத்து ரூம்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? என்னது பக்கத்து ரூம்? இல்ல அந்த கேமரால உங்க ரூமுக்கு பக்கத்துல இல்லையா?
உங்க ரூல் இல்ல. அதை பத்தி கேள்வி கேமரா வச்சதே இவர்தான். இவரே நல்லா பேசிட்டு இருந்தாரு. அதை பத்தி கேட்டோம் டம்ஸ்ரெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்கித்தான சாப்பிட்டா. ஓகே, தமிழ் சினிமா இல்ல இந்த மாதிரி வந்து கண்டிப்பா உங்களை கேட்டாங்களா நடிக்கிறதுக்கு இல்ல ஆட்ல இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. இன்னும் வரல. வந்துருவீங்க. நான் நேமா முக வெட்டு வந்த உடனே வந்துருவீங்க. முக வெட்டு தெரியுது அது மாதிரி. ரைட், ஓகே. தேங்க்யூ வெரி மச் சதீஷ், நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட். இன்னும் கூடிய சீக்கிரம் இந்திய டீம்லயும் இடம் பெற்று தமிழகத்தின் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க டெஃபினட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிகழ்ச்சி முடிவு ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று இருக்குது, ஒரு மெமரி கேம். முதல் கேள்விக்கு வந்து நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு பதில் சொல்லணும். என்ன கேம் இது? பேட்டிங் போலிங் ஆட சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கு போலாம். பேட்டிங் போலிங்கா? அந்த மாதிரிதான். அவரு பவுல் பண்ணா நீங்க அடிக்கணும். ஓகே, என்னன்னா நான் ஒரு 5 கேள்வி கேட்பேன். ஓகே ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு ஈஸியா பதில் சொல்லிடலாம். ஓகே, செகண்ட் क्वेश्चनக்கு நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஒரிஜினலான ஆன்சரை சொல்லணும். So you have to keep in mind that உங்களோட previous question நீங்க மைண்ட்ல வச்சிட்டே இருக்கணும். ஓகே. So தேர்டுக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பதில் எல்லாமே ஆமா இல்ல அப்படின்ற மட்டும்தான் கேள்வி. அது மாதிரி தான் இருக்கும். நீங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு சொன்னா போதும். நோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகேவா? சோ முக்கியமான மேட்டர் ப்ரீவியஸ் क्वेश्चन நீங்க மைண்ட்ல வச்சாதான் ரெண்டாவது கேள்விக்கு அடுத்த கேள்விக்கு பிரஷர் போட்டு எங்க போட்டாலும் பிரஷர் ஒன்னு வந்துருது. சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் MS தோனி. தெனாலி தர்பார். உண்மையை சொல்லுங்க, பிரீத்தி சிந்தாவை கட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஒழுங்கா விளையாடலைன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? இல்ல. ஸ்ரீசாந்த் பிக்சிங் மேட்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களையும் பார்ட்னரா கூப்பிட்டாரா? ஆமா. சியர் லீடர்ஸ் அடுத்த சீசன் இல்லாம போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? இல்ல. அவன் பயங்கரமா விளையாட்டாரு, கரெக்டா விளையாட்டாரு. ஐயோ நம்ம தப்பா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கேர்ஃபுல்லா முன்னாடி கேள்வி அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் உண்மையா தானே பதில் சொன்னீங்க? இல்ல ஆமா இல்லன்னு சொல்றதுக்காக அந்த 3வது கேள்வி 4வது கேள்வியிலையும் போங்காட்ட ஆடிட்டீங்களா, காஜடிச்சிட்டீங்களா? ஏதோ இங்கே சொல்லிட்டேன். என்னது இந்த மாதிரி டஃப் क्वेश्चंस கேக்குறீங்க நீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி டஃப் क्वेश्चन கேக்குறீங்க. வீட்ல வந்து ஏமா ஏன் லேட்டா வந்தீங்க இன்னைக்கு அப்படின்னு யாரும் கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் சதீஷ். வரும்போது அப்படியே பேட்டர்லாம் ரொம்ப டயர்டா இருக்குப்பா அப்படின்னு போயிடுறது. ஆல் தி பெஸ்ட் சதீஷ். தேங்க் யூ வெரி மச் ஃபார் கமிங் டு தி ஷோ. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? உங்க டீம்ல இருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணீங்களா? இங்க நான் ஃபர்ஸ்ட் கடைசில தான் பிரஷர் போட்டீங்க, அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணேன். கொஞ்சம் கலாச்சி விட்டீங்க. உங்களுக்கு தேவையான ஆன்சர்ல இந்த क्वेश्चंसல கேட்டுட்டு காமெடி பண்ணிட்டீங்க. Thank you very much Satish. That was Satish. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல வந்து ஃபென்டாஸ்டிக்கா வந்து இன்னைக்கு விளையாண்டாரு அப்படின்னா சொல்ல முடியும். ஸ்ட்ராட்டஜி பிரேக்ல வந்து அவருக்கு வந்து கரெக்டா யாரோ டிப்ஸ் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா வந்து क्वेश्चन அவுட் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. சதீஷ், thank you very much. வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு எங்க இளைய தளபதி 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்காரு. எப்படிதான் இவர் சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போதான் இந்த அற்புதமான இந்த ஆராய்ச்சி நம்ம நடத்தி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நானு. அதாவது கரப்பாம்பூச்சிக்கு எலிய கண்டா பயம், எலிக்கு பூனைய கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு பொண்டாட்டிய கண்டா பயம், அந்த பொண்டாட்டிக்கு கரப்பாம்பூச்சிய கண்டா பயம். இப்ப புரிஞ்சிருச்சா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி அற்புதமான தத்துவங்கள் ஆராய்ச்சிகள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல ஊர்ல பாதி பேருக்கு சோறு இருக்கோ இல்லையோ சுகர் கண்டிப்பா இருக்குது. மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச், பாலவாக்கம் பீச், கொட்டிவாக்கம் பீச், இப்படி பீச்சே இல்லைன்னா கூட பாதி பேரு இப்படியே வந்து வேர்க்க விறுவிறுக்க நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு அப்படி நடக்கிறீங்க கேட்டா சுகர் அப்படின்றாங்க. ரைட், இன்னொரு குரூப் சூரு அப்படின்றாங்க. ரைட், இன்னொரு குரூப் இன்னொரு கேட்டா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இந்த சோறு நிறைய சாப்பிடறதுனாலதான் இந்த சுகரே வருது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆராய்ச்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்க சோறு சாப்பிடுறீங்களோ இல்ல சப்பாத்தி சாப்பிடுறீங்களோ அது உங்க பிரச்சனை. ஆனா இந்த சுகர் இருக்கவங்க மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்படுறது எவனுமே கிடையாதுயா. சுகர் இருக்கணும் பக்கத்துல வச்சேதான் நம்ம லட்டு சாப்பிடுவோயா, கரும்பு ஜூஸ் குடிப்போம், இந்த பக்கம் ஜூஸ் சர்க்கரையில கலக்கி வச்சு குடிப்போம், அந்த சர்க்கரை அப்படி கொட்டி வச்சு அப்படி நக்கிலாம் எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் தெரியுறாங்க. இந்த சுகர் இருக்கவனுக்கு அட்வைஸ் பண்றவனுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. எனக்கு சுகர் இருக்கு, டாக்டர் சுகர் இருக்குன்ட்டாரு, எவ்வளவு 400 இருக்குன்ட்டாரு அப்படின்னு போச்சு. என்னது 400 அப்படின்னு ஒருத்த வந்து இவர்பா இனி இந்த சோறு திங்கவே கூடாது,
வெறும் பாக்காதான் டெய்லி வாக்கிங் டெய்லி சப்பாத்தி தான் சாப்பிடுறேன், டெய்லி பாகா ஜூஸ் கரைச்சு குடிச்சிருச்சுக்கா எல்லாம் சூறு போயிரும் அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு ஓகே இனிமே பாகா ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு லைட் 3 ஸ்டெப் நடந்து வச்சிருப்பான் ஒருத்தர் வந்து கண்டிப்பா விஸ்கி பிராண்டி குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சுகராயா 400 என்ன ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச ஹோமியோபதி டாக்டருங்க பெரம்பூர் பக்கத்துல இருக்காரு, அருமையான டாக்டரியா ஹோமியோபதி டாக்டர், பக்காவா பண்ணிடுவாரியா அம்புட்டு. எனக்கு எங்க அத்தை கூட சுகர் இருந்துச்சா 400 இருந்துச்சு, இப்ப 200 ஆயிடுச்சு ஹோமியோபதி டாக்டர். அப்படியா ஹோமியோபதி டாக்டர் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி டாக்டர் நம்பரை நோட் பண்ணி வச்சு ஆரம்பிக்கும். ஒருத்தன் பைக்ல வருவான், மச்சான் உனக்கு சுகர்னு கேள்விப்பட்டேன், எங்க தாத்தாவுக்கு சுகரா 600 இருந்துச்சு, எங்க ஊர் பக்கத்துக்கு வா கசாயம் கரைச்சு கொடுக்குற ஆயுர்வேத டாக்டர் ஒருத்தர் இருக்காரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் நம்பரை வாங்கி எழுதி வச்சுப்பான். இந்த பக்கம் நடந்து இந்த பக்கம் ஒரு நாள் இங்க பாரு சுகருக்கு ஹோமியோபதி ஆயுர்வேத சிறுத்தான சரிப்படாது, யோகா பண்ணு, எங்க வீட்டுக்கு வா மாடியில யோகா டீச்சர் ஒருத்தர் கிளாஸ் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுல இருந்து இப்படி ஊருக்கு இந்த அட்வைஸ் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால வந்து அட்வைஸ் பண்றவங்க காதுல வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ என்ன பண்ண முடியுமோ டாக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் இது வேற சொல்லுவாங்க. மச்சான் அது ஆக்சுவலா அப்படி கிடையாது, ஒரு 2 பேக் அடிக்கலாம், அதுக்கு இப்ப கொய்யாக்கா அந்த மாதிரி உப்புகள்ல அந்த மாதிரி ஐட்டம் அட்வைஸ்ல இன்னொரு அட்வைஸ் இருக்குது, அருகம்புல் ஜூஸ் டெய்லி கால அருகம்புல் ஜூஸ் குடிச்சேன்னு வச்சுக்க ஒண்ணுமே அண்டாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச விடுவாங்க. ரைட் விடுங்க, அது சுகர் பேஷண்ட் ப்ராப்ளம். நம்ம இந்த கேமரா பிடிக்கிறவரு கூட சுகர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அப்படியா இல்லையா தெரியலையா செக் பண்ணி பாத்துங்க. ரைட் ஓகே வேணா சூப்பி பாருங்க. ரைட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தரை பார்த்த உடனே இவன் வந்து நம்மூருக்காரன்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக் இருக்கு. இப்ப நீங்க வந்து நார்த் இந்தியா போறீங்க, நீங்க எங்கேயாவது அமெரிக்கா துபாய் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போறீங்க, அப்போ வந்து நம்ம எப்பவுமே இருக்கும் நம்ம ஊருக்காரன் வந்து பக்கத்திலே இருந்தா எப்பவுமே நமக்கு சேஃப்டியா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஊருக்காரன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில டெக்னிக்கள் வழி வழியாக பல பரம்பரைகளாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். நீ என்னதான் வந்து 25,000 ரூபாய் போன் இருந்தா கூட அதுக்குள்ள ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறது, ரோட்ல எங்க போயிட்டு இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ரோடா இருந்தாலும் ஒரு தடவையாவது அப்படின்னு துப்பிடுறது. எவ்வளவு பெரிய ரோடு இந்த பக்கம் பில்டிங்கா இருந்தான்னு வச்சுங்க, இப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இப்படி போயிடுறது. அத வேற அடிக்கிறப்ப சுத்தி முத்தி இப்படி இப்படி பாத்துக்கிட்டு ஏடா இதை செஞ்சுட்டு அப்புறம் பாக்குறேன். இதுல ஒருத்த வாரம் எப்படி நிப்பான், ஆஹா நமக்கு ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு நம்மளும் போயிடலாம், அவன அப்படி பாப்பான். என்னதான் நீ பெரிய அப்பா டக்கரா இருந்தா கூட அது பஸ்ஸா இருந்தாலும் சரி ட்ரெயினா இருந்தாலும் சரி ஏரோப்ளேன் இருந்தாலும் சரி ஜன்னல் சீட்டுக்கு போய் முதல்ல போய் உட்காந்துடுறது. 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் காரு வாங்கினா கூட முன்னாடி எண்ணெய் பார் சரி பொம்மைய தொங்க விடுறது, இதை எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டு இவன் எல்லாம் நீ எங்க பார்த்தாலும் நம்ம ஊருக்காரன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன சார் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் பேசிடலாம், யோசிக்கவே வேணாம். சோ இதெல்லாம் நம்ம ஊருக்காரன் தான் அப்படின்னு தெரிஞ்சு கவர்மெண்ட் பில்டிங்கா பார்த்து இதெல்லாம் நம்ம ஊருக்காரன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் எங்க இருந்தாலும் இப்படியே இருக்கு. அப்பதான் எங்க மாதிரி ஆட்களுக்கு தான் ஊர் பக்கம் வந்தா நம்ம ஊருக்காரனா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆசைப்படும். அந்த சந்தோஷத்தோட இப்போ நம்ம தெனாலிராமன் கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு கிரிக்கெட்டர் சதீஷ் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளும் இப்ப தெனாலிராமன்ல பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய மேலான கருத்துக்களை வழக்கம் போல நம்மளோட பேஸ்புக் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணலாம், ட்விட்டர்ல எங்களை ஃபாலோ பண்ணலாம், இல்ல தந்தி டிவிக்கு ஒரு கழுதாசி அனுப்பலாம், இல்ல எங்களை பத்தி 4 வார்த்தை நல்லா கூட சொல்லலாம் போன் பண்ணி. இன்கிரிமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க பார்த்து செய்யுங்க, நீங்க சொன்னாதான் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் ராண்டி சேயிங் டாடா பை பை, டேக் கேர், குட் நைட் வித் குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட்.